ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் பங்கேற்ற வினேஷ் போகத் 100 கிராம் எடையால் பதக்க வாய்ப்பை இழந்த நிலையில் அரையிறுதிக்கு பிறகான அந்த 12 மணி நேரத்தில் என்ன நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம். ஐம்பது கிலோ எடைப்பிரிவில் வினேஷ் போகட் முதல் சுற்றில் போட்டியிட்ட போது அவரது எடை 49.9 கிலோவாக இருந்தது. அரையிறுதிப் போட்டி முடிந்து இறுதிப் போட்டிக்கு தயாராவதற்காக எடையை பரிசோதித்த போதுதான் 52.7 கிலோவாக அவரது எடை அதிகரித்திருந்தது. அடுத்த 12 மணி நேர போராட்டம் வினேஷிற்கு வாழ்வா சாவா என்றிருந்தது. இதோ இந்த இரு புகைப்படங்களையும் பாருங்கள். போட்டியில் பங்கேற்ற போது இருந்த வினேஷ் போகட்டுக்கும் எடை குறைப்பு முயற்சிகளுக்கு பிறகான வினேஷ் போகட்டுக்குமான வித்தியாசம் இது. தலைமுடியை கூட எடை குறைப்புக்காக வெட்டியிருக்கிறார். ஆனால் குறையாத அந்த 100 கிராம் இவரது தங்கப்பதக்க கனவை தகர்த்தெறிந்துவிட்டது. ஒரே நாளில் 3 போட்டிகளில் 50 கிலோ எடைப்பிரிவில் பங்கேற்ற வினேஷிற்கு என்னவானது என்று பார்க்கலாம். முதல் போட்டியில் உலக சாம்பியனும் நடப்பு ஒலிம்பிக் சாம்பியனுமான ஜப்பான் வீராங்கனையை வீழ்த்திய வினேஷ் அடுத்த 1 மணி நேரத்தில் நடந்த காலிறுதிப் போட்டியில் உக்ரைன் வீராங்கனையை வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தார். அரையிறுதியில் கியூபா வீராங்கனையை அசாத்தியமான முறையில் வீழ்த்தி வெற்றி கொண்ட வினேஷ் இறுதிச் சுற்றில் முன்னேறியதை கொண்டாடக்கூட நேரமில்லாமல் இறுதிச் சுற்றுக்கு தயாரானார். அப்போது எடையை பரிசோதித்த போது அவர் 52.7 கிலோவாக இருந்தார். 50 கிலோ எடைப்பிரிவில் போட்டியிட சரியாக 50 கிலோ அல்லது அதற்கு குறைவாக இருக்க வேண்டும். இதனால் அடுத்த 20 நிமிடங்களில் உடற்பயிற்சிகளை தொடங்கினார் வினேஷ் போகட். பளு தூக்குதல், ஸ்கிப்பிங், சைக்கிளிங் போன்ற எடை குறைப்பு முயற்சிகளை தீவிரமாக மேற்கொண்டார். உணவு உட்கொள்ளவில்லை, ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்கவில்லை, ஒரு நொடி கூட உறங்கவில்லை. இடையறாமல் பயிற்சி செய்த வினேஷ் ஒரு கட்டத்தில் கதறி அழுதார். ஆனாலும் முயற்சியை கைவிடவில்லை. இறுதி கட்டமாக அதிகாலையில் நீராவி குளியல் போன்ற மருத்துவ முறையிலான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. இனி வியர்வையே வராது என்ற கட்டத்தில் தலைமுடியை வெட்டுவது, உடலிலிருந்து சிறிது இரத்தத்தை வெளியேற்றுவது என எடை குறைப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தன. இத்தனைக்கு பிறகு வினேஷின் எடை 50.1 குறைந்தது. அந்த 100 கிராம் வினேஷிற்கு வினையாகிவிட்டது. அவர் இறுதிப் போட்டியில் விளையாடும் தகுதியை இழந்ததோடு எந்த பதக்கமும் இல்லாமல் தரவரிசையின் கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார். அவரது தகுதி இழப்பில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது என்று சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி சொல்லிவிட்டது. வினேஷ் மட்டுமல்ல, சக மல்யுத்த வீராங்கனை அந்திம் பாங்கல், குத்துச்சண்டை வீராங்கனை நிஹா ஷெரின் ஆகியோரும் இதேபோல எடை பிரச்சனையில் சிக்கிக்கொண்டனர். எடையை குறைக்க 2 நாட்களாக உணவின்றி, தண்ணீரின்றி, உறக்கமின்றி போட்டியை சந்தித்த இவர்கள் தோல்வியைத்தான் பரிசாக பெற்றுள்ளனர். இது முக்கியமான பிரச்சனை என்பதை உணர்ந்தும் இதனை சரிவர திட்டமிட்டு செயல்படுத்தாத பயிற்சியாளர் குழுவும் ஊட்டச்சத்து நிபுணர் குழுவும் என்ன செய்ய போகின்றன? பதக்கத்தை வென்று வர முடியாத அளவுக்கான நெருக்கடிகளை உருவாக்கி போட்டிகளை எதிர்கொள்ள வைத்திருக்கிறதா இந்திய ஒலிம்பிக் குழு? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லப் போவது யார்? பொறுப்பேற்கப் போவது யார்? புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார்.